பொதுத்தமிழ் இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இதில் 10 ஓவியம் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. அப்போ களம் கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களம் களி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை தவம் சிந்தாமணி, அதாவது சிந்தாமணின்னு ஒருத்தர் தவம் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்போ இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். அப்போ இன்ப வாழ்வு நிலையங்கள்னாலே சிலப்பதிகாரம் மணிமேகலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வில்லம் ஒரு திருக்குறள். ஒரு வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயமும் இந்த திருக்குறளில் இருக்கிறனால இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இல்லை கம்பராமாயணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கை அன்பு பெரிய புராணம். பெரியப்பா அன்பாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள்.